அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜி. உலக மகளிர் தினத்துக்கான நான் எடுத்திருக்க டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றை தாய், சிங்கிள் பேரண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ பொதுவாகவே அம்மா அப்படின்னாலே குழந்தைக்காண்டி போராடுறவங்க. ஸோ அதுலேயும் ஒற்றை தாய் அப்படின்னும் போதே வந்து குழந்தைக்காண்டி எல்லா விதமான தியாகத்தையும் செய்கிறவங்க ஒற்றை தாய். சரிங்களா? ஸோ தனிமை என்னும் தீயில் உறைந்து தன் ஆசைகளை துறந்து தன் குழந்தைக்காக போராடி போராட்டத்தில் வரும் துன்பங்களை இன்பமாக்கி அவள் மீது விழும் சில சொற்களை சிந்தனையாக்கி தந்தையாகவும் ஆசானாகவும் தாயாகவும் கடவுளாக அந்த குழந்தையோடு இருந்து புன்னகையோடு துணிவோடு வலிமையோடு தங்கச் சிலை போல தன் குழந்தையை உலகை பார்க்க செய்பவள் ஒற்றை தாய். ஸோ பல நாட்கள் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ரொம்ப கண்ணீரோட, நிறைய நாள் இரவுகள் வந்து கண்ணீரோட தான் இருக்கும். நான் மறுநாள் காலையில எழுந்திருக்கும் போது புன்னகையோட எழுந்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஒற்றை தாயின் வாழ்க்கை பயணம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்களோட வீரத்தின் பயணமாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாள் அவங்க கடக்கிறதுமே பெரிய விஷயம். See, அந்த சக்தி எங்க இருந்து வருது அப்படின்றது நம்மளால இன்னும் கரெக்டா கணிக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணகியை எடுத்துக்கலாம். ஸோ கண்ணகியோட வாழ்க்கை அதுக்கு முன்னாடி ரொம்ப அமைதியா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்து அவங்க கேட்காம கணவன் வர வரைக்கும் ரொம்ப காத்திருந்தாங்க. ஆனா அதே கணவன் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து கரெக்டான தீர்ப்பு கொடுக்கல அப்படின்னோடனே எப்படி வந்து அந்த துணிவோடு அந்த சக்தியோட அவங்க அப்படியே வந்து போராடி அந்த மதுரையே அவங்க வந்து எரிச்சாங்க இல்லைங்களா? ஸோ அவ்வளோ நாள் அவங்களுக்குள்ள அந்த சக்தி இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. ஆனா தன் கணவனுக்கு ஒண்ணு அப்படின்னோடனே அவங்க வந்து எழுந்து வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து ஒரு விதமான சக்திகள் இருக்கு. ஸோ அந்த சக்தியை நீங்க கரெக்டா பார்த்து ஆராய்ஞ்சு நீங்க வெளியில வந்து சமுதாயத்துக்கு உதவும் போது உங்களுக்கான வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா அதுதான் ஒற்றை தாய் அப்படின்னும் போது அவங்களோட வாழ்க்கை பயணங்கள் நான் பார்க்கும்போது நிறைய வலிகளும் வேதனைகளும். அவ்வளோ நாள் வந்து கணவன் துணையோட அவங்க வந்து இருந்திருப்பாங்க. ஆனா திடீர்னு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால கணவன் இல்லை அப்படின்னு வரும்போது சில பிரிவுகள் வரும்போது அந்த துணிச்சலும் தைரியமும் அவங்களுக்கு எங்க இருந்து வரும் அப்படின்றது தெரியாது. எவ்வளோ விஷயங்களாலும் கரெக்டான ஒரு சிந்தனையோடு நேர்க்கு முடிவெடுத்து அந்த குழந்தைய நம்ம வந்து எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அவளோட கனவை தன்னோட கனவா எடுத்து அவங்க ஒவ்வொரு வாட்டியும் முயற்சி பண்ணி என்ன தான் குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்றத ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்த்து அதுக்கேத்த மாதிரி அவங்க வளர்ப்பாங்க. ஏன்னா ஒரு குழந்தைக்கு தந்தையாவும் அவங்க இருக்கணும், நல்ல ஆசிரியாவும் இருக்கணும், நல்ல வழிகாட்டியாவும் இருக்கணும், நல்ல நண்பனாவும் இருக்கணும். ஸோ ஒருத்தவங்களே இவ்வளோ ரோல் மாடலும் செய்யணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வலிகளும் வேதனைகளும் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப நமக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் கிடைக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு அப்படின்னும் போது உங்களுடைய சக்தியே என்ன அப்படின்றத பாருங்க. உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களோட வழிகளை நீங்க வந்து கொண்டு வர பாருங்க. எது இல்லையோ அதை நினைச்சு போய்க்கிட்டே இல்லாம எது இருக்கோ அதை வந்து எப்படி நம்ம வந்து ஆக்கப்பூர்வமா ஆக்குறது அப்படின்றத பார்த்துட்டு ஒவ்வொரு பெண்மணியும் சிங்க பெண் மாதிரி எழுந்து வந்தா இந்த உலகம் இன்னும் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.